நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இதா புகழ்நிதி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்றைக்கு பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பதவி மாற்றம் செய்ய போறாங்க. அவரை பதவியிலிருந்து எடுத்துட்டு திரு நயனா நாகேந்திரன் அவர்களை பாஜகவினுடைய மாநில தலைவராக மாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கு. இதற்கு காரணம் அதிமுகவோட கூட்டணிக்கு அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்ல. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக கூட கூட்டணியில விருப்பம் இல்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரியான செய்திகள் சொல்லப்படுது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது உண்மையான கருத்தாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அண்ணாமலை பத்தி இவ்வளவு உயர்வாலாம் எண்ணுவதே தப்பு. அப்படியே சொல்லிட்டு அப்படியே அதிலே நிப்பாரு, அப்படியே இந்த கூட்டணியில அதெல்லாம் சும்மா. முதல்ல சொன்னாரு திமுக ஆட்சி கலைவர் வரை நான் செருப்பு போட மாட்டேன்னாரு. செருப்பு போடாமல இருக்காரு. அவருடைய பேச்சுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அது மட்டும் இல்ல, எதுவுமே விவரம் தெரிஞ்சுக்காமலும் பேசுற ஆட்கள். பாசிச பாஜக என்பதே சும்மா இப்ப இருக்கிற விளம்பரங்களை வச்சுக்கிட்டு, ஊடக நன்மைகளை வச்சுக்கிட்டு, ரொம்ப அப்படியே முகத்தெல்லாம் இறுக்கமா வச்சுக்கிட்டு கடுமையா என்னமோ எல்லாத்தையும் சாதிச்சிடற மாதிரி ஒண்ணும் கிடையாது. யூஸ்லெஸ் பலோஸ். எதுக்கு சொல்றேன்னா நல்லா தெரிஞ்சுங்க. 1962 மருதமலை முருகனுக்கு விளக்கு போடாமல் லைட்டு போட கரண்ட் கொடுக்காத இந்த திமுக அப்படின்னு அண்ணாமலை ஒரு கூட்டத்துல பேசுறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் 67 தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சிக்கு வருது. 62லயே முருகனுக்கு போடலையா? எப்படியெல்லாம் பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் தவறாக செய்வது என்பது ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, ஒரு நோயிங் பர்சனாக ஒரு ஐபிஎஸ் பர்சன் சொல்றாங்க, அதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு ஆள். இப்படி எந்த தகுதியும் இல்லாம சும்மா காலையில ஒரு 10 பேரு, சாயந்தரம் ஒரு 10 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு பிரஸ் பீப்புள்கிட்ட எதையாவது வேகமா பேசிட்டு அவங்களை திட்டுறது இவங்களை திட்டுறதுன்னு பேசக்கூடிய ஒரு ஆளு. இன்னும் வேற எந்த விதமான தகுதியோ தரமோ இல்ல. தேர்தல் டெபாசிட்லாம் காலியாகி எல்லாம் ஒண்ணும் இல்லாம போன ஆளு. ஒரு ஐபிஎஸ்ன்றாங்க, டெபமேஷன் கேஸ் என் மேல போடுறாங்க. எங்க திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அளவுக்கு அதிகமா இந்த மாதிரி அவதூறு வார்த்தைகள்லாம் பேசினாலும் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாரு. அந்த கேஸை ஃபைல் பண்ணாருன்னா அதை பற்றி பேசும்போது இந்த அண்ணாமலை ஒண்ணுமே ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாலும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு அட்வொகேட்னு சொல்றேன். டெபமேஷன்ன்றது 499/500 ஐபிசி டெபமேஷன் கேஸ்ல போறது பண்றது. இவரு 499/500 சிஆர்பிசி என் மேல போட்டாங்கன்னாரு. சிஆர்பிசின்றது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. அதுக்கும் ஐபிசிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்னா என்ன லட்சணத்தை பாருங்க. இந்த மாதிரி ஆட்களு 1 லட்சம் கேஸ் பார்த்துட்டேன், 2000 கேஸ் எல்லாம் போய் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், பாஜக என்பது இப்படிப்பட்ட நபர்களை இவ்வளவு நாட்கள் வச்சிருந்ததுக்கு காரணமே இப்படிப்பட்ட பொய்யர்கள் அதுக்கு தேவை. ஏன்னா அது மேல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ஆட்கள். அதனுடைய இதுக்கு அதே நேரத்துல இவங்க மக்கள் முன்னால ஒரு நாடகம் நடிப்பாங்க. சும்மா அதெல்லாம் டிராமா அடிக்கடி போடுவாங்க. அந்த டிராமா போடுற மாதிரி இவரை மாத்தி விட்டோம், அவரை மாற்றி விட்டோம், இவரை எடுத்து விட்டோம்னுவாங்க. இப்ப கூட செய்தி என்ன சொல்றாங்க, 75 வயசாயிடுச்சு நரேந்திர மோடிக்கு. இனிமே நரேந்திர மோடி அதுல கண்டினியூ பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் வேற ஒருத்தர் தான் பிஎம்ஆ போடுறான்னு ஒரு குரூப். இவரு என்ன பண்றாரு, அங்க போய் உட்காந்துக்கிட்டு இல்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு இவரு ஒரு பக்கம். இப்படி அரசியல்ல பல நிலைகளில் பல ரூபத்துல, அதுவும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த பாஜக என்பது எல்லாமே மாந்திரிக தந்திரிக மாதிரி எல்லாம் மந்திரிச்சு விட்ட கேஸுன்றாங்களா, அந்த மாதிரியான இது. எப்ப பாரு சதா நாழியும் மாய மந்திரத்துல நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கவங்க. என்ன பாட புஸ்தகத்திலேயே விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் பொய் சொல்றாங்கன்னு எழுதுறான் குஜராத்ல. அப்புறம் எங்க அந்த பசங்க விளங்கும்? ரைட் சகோதரர்கள் கிடையாது விமானத்தை. புஷ்பக விமானத்தை நாங்க அதுக்கு முந்தையே கண்டுபிடிச்சிட்டோம் கதையில அப்படின்னு ஒருத்தன் பேசலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அண்ணாமலை என்கின்ற நபர் இன்றைக்கு அவர்கள் எதுக்கு பயன்படுத்துறாங்களோ அதுக்கு பயன்படுத்துவாங்க, தூக்கி வைப்பாங்க. எதை வச்சாலும் அண்ணாமலை எல்லாம் ரெடியா இருக்கிற ஆட்கள். அதனால அவங்களை ரொம்ப பெருசா நினைச்சுட்டு நம்ம ஒண்ணும் நினைக்க வேண்டிய அவசியம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்காங்க, எல்முருகன் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இருந்தப்போ கூட பாஜக கட்சி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பெற முடியல. அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பு தாங்கினதுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாருக்கும் பாஜக கட்சியை ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்தது. அதை ஒரு நோட்டா கட்சியோ தாமரை மலராது அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலுமே அந்த கட்சிக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில பரவலா போய் சேர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். இப்போ அண்ணாமலை அவர்கள் போயிட்டாரு அப்படின்னா
மீண்டும் கட்சி வந்து அகல பாதாளத்துக்கு போயிரும், யாருமே அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ கொண்ட தலைவர் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் போய் அவங்க மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டயும் அங்க நட்டா கிட்டயும் நட வேண்டிய வேலை. இது என்ன இங்க வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி என்பது வறண்டு போன இடத்துல தாமரை மலர்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள். அதுலயும் அண்ணாமலை வந்த பிறகு இன்னும் காஞ்சி போச்சு. அததான் நாம புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன உயிரோட இருக்குது எல்லாரும் வராங்கன்னா ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லுவது போறதெல்லாம் புரிஞ்சிக்காமலும் ஒரு பொய்யாகவும் பேசி அடுத்த நாளே தான் சொன்னதையே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு எல்லாம் டிவி விளம்பரங்கள், பேட்டி கொடுப்பது பத்திரிகைகள். இதை தவிர மக்கள் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் வேணா சொல்றேன், யாருமே டக்குன்னு அண்ணாமலையை வந்து பதவி விட்டு எடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் அண்ணாமலையை ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல இல்ல ஒரு டவுன்ல நடந்து போக சொல்லுங்க, யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டு கூட மாட்டாங்க, பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளவு செல்வாக்கு படிச்ச ஆளு. எதுக்காக இதை சொல்றோம்னா, அதெல்லாம் வந்து இவர் காலத்துல வளர்ந்துச்சு அவர் காலத்துல வளர்ந்துச்சுட்டாரு. விஷ கிருமிகளை, விஷத்தை ஒருத்தர் வளர்க்கிறாரு, வளர்த்துட்டாரு அப்படின்றதே தப்பு. நான் உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், இருக்கிறதுலே மோசமான நிலையில் இப்ப பிஜேபி போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டு 100 ஓட்டு வாங்கினா இப்ப 50 தான் வாங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே தமிழுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்காங்க. அதுக்காக சொல்றேன். இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் தான் அடுத்த கட்டமாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாநில தலைவராக பொறுப்பேற்றுட்டாரு அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் ஏற்கனவே இருந்ததை விட குறையுமா, இல்ல அதே அளவுல நீடிக்குமா, இல்ல அதை விட அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நயினா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்றத்துல வந்து வெற்றி பெற்றவர், அதே நாடாளுமன்றத்துல தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாரு. சோ இரு தரப்பிலும் அவருக்கு செல்வாக்கும் இருக்கு, அவர் செல்வாக்கு இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ அதனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தலைமை பொறுப்பு பாஜகவுக்கு எதை தேடி தரும்? நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னும் வந்து மக்கள் சக்தியும் மக்கள் செல்வாக்கு படைத்த முகம் படைத்தவர்களும் யாரும் இங்க கிடையாது. இவருக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கலாம், ஒரு மந்திரியா இருந்திருக்கலாம், ஒரு எம்பியா இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். அந்த நேம் வந்து பத்திரிகைகள் மூலமா விளம்பரம் மூலமா தெரிஞ்சிருக்கலாம். உடனே அவர் வந்து பெரிய வந்தாருன்னா அப்படியே 1,00,000 பேர் கூடுவார்கள். உடனே அவர் சொன்னா 1000 பேர் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா அதெல்லாம். அதே நேரத்துல அதிமுக உள்ளார ஒரு குழப்பத்தை உண்டாகும். நயினார் நாகேந்திரன் அங்க இருந்த ஆளு. அந்த ஆளுக்கு அந்த பதவியை கொடுத்து ஏற்கனவே அதிமுக குழம்பி போய் கிடக்குது. ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் தினகரன், இன்னும் 4 விதமா 5 விதமா பிரிஞ்சு கிடக்கிற இடத்த உடைச்சி தூளாக்கி வச்சுக்கிட்டு இதுலயே பிஜேபி என்ன பண்ணுது, இபிஎஸ் சொல்ல எடப்பாடி கிட்ட இருக்கிறதையும் உடைக்குது. செங்கோட்டையனை தனியா கூப்பிடுது, தனியா கூப்பிடுது, எல்லாரையும் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு அது என்ன அரசியல் பண்ண போறாங்களோ நமக்கு தெரியாது. அதே நேரத்துல ஓட்டு சதவீதம் என்பது எந்த காரணத்தை முன்னிட்டு ஏறும் என்பதை கற்பனை கூட பண்ண வேணாம். மிகப்பெரிய அளவிற்கு சிக்கல் தான் இருக்க தவிர இன்னார் வந்தாரு அன்னார் வந்தாருன்றதுனால அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்ப ஏடிஎம்ல போட்ட கொடுமை, ஏழை எளிய மக்களை தாக்குற ஒரு கொடுமை, இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? டோல்கேட்ல 40 டோல்கேட்ல நேத்துல இருந்து ஹிட்ட அது அதிகமாக்கிட்டான். நடுத்தர குடும்பம், வண்டி இருக்கிறவங்க எல்லாருக்கும். அதனால விலைவாசிகள் அதிகப்படுத்துற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஓட்டு போடு ஓட்டு போடுன்னா தமிழுக்கு வந்து வெறும் 22 கோடியும் செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 1052 கோடியும் ஒதுக்குறது எல்லா மக்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? உடனே நயினா நாகேந்திரன் வந்து விட்டார், ஆகவே பரவாயில்ல, தமிழுக்கு இன்னும் கூட குறைச்சிடலாம், நாங்களாம் ஓட்டு போறோம்னு சொல்லுவோமா? அதெல்லாம் தப்பு. இந்த வந்தவங்க என்ன பண்ணணும்? ஓட்டு ஏறணும். ஓட்டு ஏறணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இது மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் இந்த மாதிரி பேசுறாங்க, இனிமே அதை கொஞ்சம் மாத்துங்க, மாத்திட்டு தமிழுக்கு 1000 கோடி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லுங்க, நான் போய் ஓட்டு கேட்கறது சரியா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அந்த சி ஓட்டர்ஸ் கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் பாஜக 9%, அதிமுக 10%, வெறும் 1% தான் வாக்கு வித்தியாசம். இப்போ கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக வந்துருவாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட்டணி இந்த வலிமையை சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து தங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களை நம்ப வைக்கிறதுக்காக நடிக்கிற நாடகம் ஒரு புறம். எங்கேயாவது போய் எந்த இடத்திலேயாவது தமிழ்நாட்டுல மக்களிடம் இப்படிப்பட்ட இது நடந்தது, விசாரணைகள் நடந்தது, கேட்டார்கள், எந்த இடத்துக்கு போனா எந்த இடத்துக்கு கேட்டாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? உட்காந்துக்கிட்டு வேற பழைய லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இந்த லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இவ்வளவு ஓட்டு ஏறி இருக்கு இவ்வளவு ஓட்டு ஏறி இருக்குன்னு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு உட்காந்துருக்கிறத வச்சுக்கிட்டு உடனே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றதே தப்பு, பொய். அவைகள் எல்லாம் சரியான கணக்கீடு கிடையாது.
ஒரு போர்ஜரியான ஒரு இது திருமணம். அப்போனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வெளியிடப்படுது செய்திகள். அப்போ அந்த கூட்டணியை வந்து மக்கள் எப்படி வரவேற்பாங்களா, இல்ல மக்கள் அதை எப்படி அணுகுவாங்க? இப்போ தற்போது அண்ணாமலை அவர்களும் வந்து மாறிட்டாரு. இன்னும் 11 மாதங்களே இருக்கக்கூடிய கால அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள இந்த கூட்டணி தலைமை பொறுப்பு மாற்றப்பட்டு கொண்டு போய் சேர்த்துருவாங்களா அப்படின்ற கேள்வி. முதல்ல கூட்டணி என்பதை நம்ம பார்க்கும்போது துவக்கத்திலேயே கோளாறு, துவக்கத்திலேயே பொய். ஏன் இந்த பொய், ஏன் இந்த பித்தலாட்டம்? டைரக்டா சொல்லலாம்ல, பேசலான்னு. எடப்பாடி இங்கிருந்து போகும்போது நல்லா கவனிக்கணும். சட்டப்பேரவை நடக்குது, நீ எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் திடீர்னு சட்டப்பேரவை விட்டுட்டு போறாரு. அப்ப கேக்குறாங்க எதுக்கு போறீங்கன்னு. அப்ப என்ன சொல்றாரு, எங்க புதுசா எங்க கட்டடம், எங்க ஆபீஸ் கட்டி இருக்கு, அந்த ஆபீஸை போய் பார்க்க போறேன்னு. ஏன் அன்னைக்கு போறோம்னா ஆபீஸ் ஓடிடுவா போகுது? அப்பயே ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே சந்தேகப்பட்டு சிரிச்சாங்க. பொய் சொல்லிட்டு இருக்காரு. பொய், எடுத்த உடனே பொய். நீ அசம்பிளில வந்து பிஜேபியை கண்டிச்சு எதற்காக பொய் சொல்லணும் சார்? எதுக்காக பொய் சொல்லணும்னு எடப்பாடி தான் சொல்லணும். ஏன்னா இங்க இருந்து போயிட்டு அங்க போய் ஆபீஸ போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. காலைல 11 மணி பிளைட்ல எடப்பாடி, 3 மணி பிளைட்ல சண்முகம், முன்சாமி, வேல்மணி எல்லாரும் போகுதுங்க. அந்த குரூப் எல்லாம் போகுது. இவர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாங்க அதை பார்க்க மாட்டோம், இதை மாட்டோம், என் ஆபீஸ் தான் பார்க்க வந்தேன்னு சொன்னவர் அமித்ஷா வீட்டுக்கு போறாங்க. அமித்ஷா வீட்டுக்கு போகும்போதே 3-4 கார்ல மாறி மாறி ஏன் போனாரு? இதுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க போய் தனியா விட்டா உள்ள போய் பேசிட்டு வந்துட்டு வெளியில வந்து என்ன சொன்ன, தெளிவா சொல்ல வேண்டியதானே கூட்டணி பேசணும் அதுன்னு. நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பேசல, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை வச்சு சம்பந்தப்பட்டதை பேசணும்னு பிரஸ்ல சொன்னேன். சொல்லிட்டு நீ வந்துட்ட. மறுநாள் அந்த அமித்ஷா எல்லாம் வந்து அந்த பிஜேபி என்பது மிக கொடூரமான ஒரு பாசிச சக்தி. தந்திரம் வந்திரம் ஆளை இது பண்றத எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள், காந்தியவே சுட்டு காலி பண்ண ஆட்கள். அவங்க இவர் இப்படி அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன பண்ணானுங்க, செங்கோட்டையை நம்ம இப்படி வர வைக்கிறாங்க. நைட்டு தனியா செங்கோட்டை போய் மறுநாள் பார்த்துட்டு திரும்பி வெளியில வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு, அமித்ஷா என்ன சொல்றாரு தெரியுமா, நாங்கள் அதிமுக கூட்டணி பேசணும் அப்படின்றார். சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேசணும். எடப்பாடி என்ன சொன்னாரு, நாங்க கூட்டணி பேசல, மக்களுக்காக கொடுத்தோம்னாரு. அப்போ 2 விதமான கருத்து, 2. ஏன் இது பொய், இது பொய், எது பொய்? பொய்யிலே பிறந்து இருக்கின்ற புழுவர் கூட்டம் தான் இப்ப. தமிழ்நாட்டினுடைய தற்போதைய தேர்தல் நிலவரத்தை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி.